ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னைக்கு எடுத்த விளாக் தான். மீனிங் ஜூன் 1 எடுத்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அடை சாப்பிட போறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இப்பலாம் அடை தான் மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். அப்புறம் ரசத்துக்கு பருப்பும், தக்காளியும் குக்கர்ல போட்டு வச்சிருக்கேன். பூண்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யூசுவலா பூண்ட வந்து நல்லா அரைச்சு ஃப்ரீசர்ல போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் வெளியில வந்து அது ஆன உடனே கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு தான் வெயிட்டிங் ரசம். யூசுவலா அது ஃபுல்லா அரைச்சுட்டு, அந்த ஜிப்லாக்ல போட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி, அ பார்ட்டிஷன் மாரி கொஞ்சம் கோடு கோடா போட்டீங்கன்னா, எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் நெறைய அரைச்சுட்டனால என்னால அது பண்ண முடியல. ம். ஸோ, அதனால கொஞ்சம் பிளாக்கா கையில பிச்சு தான் அ போட வேண்டியதா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளில வச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சும்மா ஒரு 5 மினிட்ஸ் இருந்தா போதும். இந்த மாரி வந்துருது. ஸோ, நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்து போட்டுறலாம். ஸோ, ரசத்துக்கும் போட்டாச்சு. இத ஃபர்ஸ்ட்டு இந்த குக்கர்ல இத ப்ரெஷர் குக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். அடையும் ரெடி ஆயிடுச்சு. ம். இப்பலாம் மோஸ்ட்லி அடை ரீசென்ட் டைம்ஸ்லாம் அடை. ஏன்னா, அது சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கிற மாரி இருக்கு. என்னதான் பிரெட்டு, பீனட் பட்டர் சாப்பிட்டாலும் அவ்ளோ ஃபில்லிங்கா இருக்கிறதில்ல. அடை வந்து 1 அதே மாரி டின்னர் சாப்பிடக்கூடாதுன்னா, ஒரு 5 இல்ல 6:00க்கு அடை ஒ ஒண்ணா 1 இல்ல 2 சாப்பிட்டா டின்னர் முடிஞ்சுது. ஸோ பூண்டு மறுபடியும் ஃபுல்லா அது ஜில்லுலாம் போகறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஃப்ரீசர்ல எடுத்து போட்டுறலாம். இது ஆக்சுவலா நெறைய காஸ்ட்கோல வாங்கிட்டோம். அதனால தான் இப்படி வந்துருச்சு. இல்லன்னா முழு பூண்டாவே நான் வச்சிருப்பேன். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு அந்த மாரி அரைச்சு ஃப்ரீசர்ல போட்டுருக்கேன். இது சியா சீட் புட்டிங் என் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட். அதில ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அப்புறம் கொஞ்சம் கிரானோலா மேல போட்டு, ஹனி கொஞ்சம் போட்டு பால்ல ஊற வச்சிருக்கு. ஸோ ஈஸியா இருக்கும். ஃபில்லிங்காவும் இருக்கும் சியா சீட்ஸ்ன்றதுனால. ஸோ அடையும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி விட்டோம்னா, அந்த ஹீட்லயே குக் ஆயிடும். ம். டிஷ் வாஷர்லேருந்து பிளேட் எடுக்கலாம். எவ்ரிடே டிஷ் வாஷர் ஒரு லோட் எப்படியும் எங்களுக்கு ஃபுல் ஆயிடும். ஸோ கையில தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அ ஒ ஒவ்வொரு நாளுமே நைட்டு போட்டுருவோம். ம். கொஞ்சம் கையில எல்லாம் அலசிட்டு போட்டோம்னா, டிஷ் வாஷர் நல்லா தேய்ச்சிரும். இப்ப டீ பாத்திரமெல்லாம் போட்டோம்னா, அது கொஞ்சம் நல்லா கழுவி போட்டு செஞ்சோம்னா, கிளீனா வந்துரும். சுடு தண்ணீல வேற வாஷ் பண்ணுவோம். ஸோ அதனால அ அது எங்களுக்கு ஓகே. அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து எக் வச்சிருக்கேன். அ லஞ்சுக்கு பண்ணலான்னு வச்சிருக்கேன். பெரிய இன்ஸ்டன்ட் பாட் வச்சிருந்தேன். ஒரு 6 குவாட். அது ரொம்ப பெருசா இருந்தது எங்க 4 பேருக்கு. அதனால சின்ன 3 குவாட் வாங்கியிருக்கேன். ஸோ பிரஷர் குக்ல ஒரு 7 மினிட்ஸ் வச்சா எக் வந்து பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிடும். அதுக்கப்புறம் ரைஸ் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கேன். இது வந்து பாஸ்தா பாட்டு தான். இது வந்து ரைஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே வடிச்சிட்டிங்கன்னா, ஈஸியா இருக்கும் வடிக்கிறதுக்கு. இல்லன்னா நம்ம கையில மேல பிளேட் போட்டு வடிப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து பெப்பரும், சீரகமும் இந்த காஃபி கிரைண்டர் வந்து நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேல வச்சிருக்கேன். ஸோ, அது வெறும் ரச பவுடருக்கு மட்டுமே வச்சிருக்கேன். அதில தான் வந்து ஜீரகமும், அ மிளகும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுவேன். இது வந்து ரசத்துக்கு வந்து புளி தண்ணி, சுடு தண்ணீல ஊற வைக்கலாம் அப்படின்னு ஹாட் பாட்ல போட்டிருக்கேன். ம். ஸோ, இந்த ஹாட் பாட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல் எங்களுக்கு. ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு, பிளஸ் இந்த மாரி ரசம், பருப்பு எதாவது டக்குன்னு இது பண்ணணும்னா, அதில சுடு தண்ணி வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஸோ, ரசத்துக்கு பருப்பு இதெல்லாம் வெந்துருச்சு. மேஷர வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டு, தண்ணி வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு பண்ண வேண்டியது தான். இந்த மேஷர் எனக்கு அவ்வளவா சரியில்ல. ஏன்னா, அது கேப் வந்து ரொம்ப இருக்கு. சிலது நல்லா மச்சு வேற மேஷர் வாங்கணும். ஸோ, இது பாருங்க இந்த காஃபி கிரைண்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. எதுனாலும் அரைச்சு போட்டுறலாம். அதுக்குள்ள ரைஸும் வடிச்சு எடுத்தாச்சு. நல்லா பளபளன்னு இருக்கு. எனக்கு குக்கர்ல வைக்கிறத விட இந்த மாரி வடிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நல்லா ரைஸ் வந்து பளபளன்னு வரும். அதுக்கப்புறம் முட்டை வச்சிருந்தேன் லஞ்சுக்கு. அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தாரு பார்பிக்யூக்கு. சரி அதே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பேக் யார்ட்ல போட்டுட்டுருக்கோம். லேசா மழை தூறிட்டு இருக்குது. நல்லா இருந்தது கிளைமேட். இப்ப கொஞ்ச நாளா என்னோட முன்னாடி வீடியோஸ்ல கூட அப்பப்போ கொஞ்சம் மழை போட்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. 2 நாள் பயங்கர மழை கூட பெஞ்சது. வீடியோல தெரியுதான்னு தெரியல. லேசா தூறிட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் சிக்கனும் நல்லா சூப்பரா வெந்துட்டு, நல்லா அந்த பார்பிக்யூ பண்ணாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒண்ணு வரும் இல்லையா? நல்லா வந்துட்டு இருந்தது. ம். ஸோ நல்லா இருந்தது. உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க சிக்கன் எப்படி சூப்பரா அப்படியே பார்க்கறதுக்கே இது வந்து தை பீஸ் இது. இதுதான் எங்களுக்கு புடிச்சிருக்கு. வேற சின்ன சின்ன பீஸ் கபாப் மாரி போடலாம். அது திருப்பறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, பிளஸ் ஆளுக்கு ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலே லஞ்சுக்கு முடிஞ்சிரும். பாருங்க மழை கொஞ்சம் நல்லா
இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். என்ன மழை பெஞ்சாலும் பேக்யார்ட்ல வந்து கொஞ்சம் அங்கங்க தான் தண்ணி தேங்கும். கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்ச மாரியே இருக்காது. தண்ணி எல்லாம் அழகா வடிஞ்சிரும். பேக்யார்ட்ல எதுவும் செடியெல்லாம் நான் வைக்கல. இந்த ஊர் வெதருக்கு வந்து அம் வைக்க வராது. வின்டர்ல வந்து கொஞ்சம் ஸ்னோ ஸ்னோல வந்துச்சுன்னா செடியெல்லாம் செத்துரும். ஸோ, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ, நம்ம ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அதில கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த அரைச்சு வச்ச பவுடர் ஃப்ரெஷ்ஷா போடுறோம் பாருங்க. அது போட்டாலே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த காஃபி கிரைண்டர் எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொன்ன மாரி. வெறும் 15 வருஷமா இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதே மாரி ஆனா இன்னொன்னு வாங்குனேன். நட்ஸ் அரைக்கிறதுக்கு. இன்கேஸ் ஏதாவது டெசர்ட்டுக்கு போடணும்னா ஆல்மண்ட்ஸ் இந்த மாரி அரைக்கிறதுக்கு. ஏன்னா இதில போட்டோம்னா அந்த வாசனை புடிச்சிரும். ஸோ, அதனால அதுக்கு தனியா வாங்கி வச்சிருக்கேன். ஆனா மோஸ்ட்லி இந்த கிரைண்டர தான் இதுதான் நான் மெயினா யூஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ். ஸோ ரசத்துக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து இந்த தாளிப்பு வடகம் தான் ஊர்லேருந்து அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ மறுபடியும் இந்தியா ட்ரிப் இந்த மந்த் எண்டு நாங்க கிளம்புறோம். ஸோ அதுக்குள்ள சரி தீர்த்துடலாம் சொல்லிட்டு சாம்பார், ரசம், கூட்டு எல்லாத்துக்குமே இந்த தாளிப்பு வடகம் தான் போடுறோம். செம வாசனையா இருக்கும், நல்லாருக்கும். ஸோ இப்பல்லாம் எல்லாத்துக்குமே அதுதான் நான் யூஸ் பண்றது. ஸோ இப்ப போனேன்னா மறுபடியும் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரணும். இங்க வெயில் காலத்துல நல்லா அடிக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டோம்னா, இங்கேயே நெக்ஸ்ட் இயர் தீர்ந்து போச்சுன்னா, நெக்ஸ்ட் இயர்ன்னு இல்ல. இதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா ஸ்டாக்கு அ பண்ணி செஞ்சு பார்க்கணும். கருவேப்பில போட்டு எல்லாம் அந்த தாளிப்பு கரண்டில போட்டாச்சு. ம். ஆமா. இந்த தாளிப்பு கரண்டில வேலை செய்றதே எனக்கு பெரிய கஷ்டம். அது போடுறதுக்கே எனக்கு பயம். ஏன்னா கிளீன் பண்ணி வச்ச ஸ்டவ் எல்லாம் பட்ட பட்டன்னு வெடிச்சு எல்லாம் வந்துரும். அது எனக்கு பெரிய பயம். இன்னொன்னு வச்சிருக்கேன். நான் வேற வீடியோல காட்டியிருக்கேன். அதுல வந்து அந்த மாரி பயம் இருக்காது. ஆனா அது தாளிப்பு கரண்டியே கிடையாது. அது வேற. வேற ஒரு நாள் காட்டுறேன். இது பாருங்க இந்த பாஸ்தா பாட்ல ரைஸ் வச்சிருந்தேன் இல்லையா? அது சொன்னேன் இல்லையா வடிக்கிறதுக்கு. அவ்வளதான் பாருங்க. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல லைக் பண்ணி வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.